ஆ அம்மா! திடீரென்று எங்கிருந்தோ இறக்கைகள் படபடக்க பறந்து வந்த ஆந்தை ஒன்று பைரவியின் முகத்துக்கு அருகில் வர தடுமாறி பின்னால் சரிந்தாள் அவள். ஹே பைரவி, பார்த்து, கேர்ஃபுல்! சட்டென பைரவியை தாங்கி பிடித்தான் சூர்யா. அவனுக்கு பைரவி மீது இருக்கும் அக்கறை மீனாட்சிக்கு வித்தியாசமாகப்பட்டது. அவர் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட சூர்யா மெல்ல பைரவியை விட்டு விலகினான். ஆமா, இந்த ஆந்தை திடீர்னு எங்கிருந்து வந்துச்சு? சூர்யா குழப்பமாக கேட்டான். வெற்றிவேல் ஐயா வந்துகிட்டு இருக்காரு. நடுங்கியபடியே சொன்ன மீனாட்சி திரும்பி பார்க்க அங்கு கருப்பு நிற ஆடையில் கையில் கம்புடன் ஒரு பெரியவர் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். பைரவியை தாக்க வந்த ஆந்தை எங்கிருந்தோ பறந்து வந்து அவர் தோள்களில் அமர்ந்து கொண்டது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஊருக்குள்ளே காலடி எடுத்து வச்சிருக்க, ஆனால் வந்த உடனே சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டியே. வெற்றிவேல் சொன்னதை கேட்ட மீனாட்சிக்கு பேர்த்து கொட்ட ஆரம்பித்தது. வெற்றிவேலின் பார்வை பைரவியின் மீது பட்டதும் அவர் முகம் மாறியது. ஐயையோ, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதியா. பிரகாஷ் வீட்டுக்கு வழி கேட்டாங்க, அதான் சொல்லிட்டு இருந்தேன். திக்கி திணறி சமாளித்தார் மீனாட்சி. அவர் சொன்னதை கேட்ட பைரவி அதிர்ந்து போய் தன் அம்மாவை பார்க்க அவளை அமைதியாக இருக்கும்படி சைகை காட்டினார் மீனாட்சி. வெற்றிவேலின் முகத்தில் ஒரு அசட்டுத்தனமான புன்னகை தோன்றியது. மாயாதேவி அடுத்த குறிய வச்சிட்டா. அவ வச்ச குறி தப்பாது. உயிர் பிழைக்கணும்னா ஊரை விட்டு ஓடி போயிடுங்க. மிரட்டும் தொனியில் சொல்லி சிரித்தபடியே அங்கிருந்து நகர்ந்தார் வெற்றிவேல். ஆந்தையும் சிறகடித்தபடி அவருக்கு பின்னால் பறந்து சென்றது. அவர் சொன்னதை கேட்ட மீனாட்சிக்கு கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. இங்கே என்னம்மா நடக்குது? எதுக்காக இப்போ அவர்கிட்ட என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க? முதல்ல இந்த மாயாதேவி யாரு? பைரவி அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்க மீனாட்சி நெற்றியில் பூத்திருந்த வியர்வை துளிகளை துடைத்து கொண்டவர் பைரவியின் பக்கம் திரும்பினார். இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை பைரவி. அவர் சொன்னதை கேட்டியா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. உனக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா நான் என்னடி பண்ணுவேன்? நமக்கு இந்த ஊரும் வேண்டாம், இந்த பிரச்சனையும் வேண்டாம். வா, உடனே இங்கேருந்து கிளம்பலாம். ஐயோ அம்மா, உங்களுக்கு இன்னுமா புரியல? இத்தனை நாள் ஏன் எனக்கு இப்படி கனவு வருது? எனக்கும் இந்த ஊரில் நடக்கிற பிரச்சனைக்கும் என்ன சம்மந்தம்னு புரியாமல் இருந்தேன். ஆனால் இப்போது என்னோடய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடச்சிருக்கு. இனிமேல் நானே நினச்சாலும் இந்த ஊரில் இருக்கிற பிரச்சனையை முடிக்காமல் என்னால் இங்கேருந்து கிளம்பி வர முடியாதுமா. பைரவி உறுதியாக சொல்ல மீனாட்சியின் தவிப்பு அதிகமானது. நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா நான் என்னடி பண்ணட்டும்? நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காதுமா. இந்த ஊரோட சாபம் என்னால் முடியணும்னு இருக்குது. நான் வந்த வேலை முடிகிற வரைக்கும் என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். பைரவி தீர்க்கமாக சொன்னதும் என்ன செய்வதென தெரியாமல் கைகளை பிசைந்தபடி நின்றார் மீனாட்சி. ஆன்ட்டி, உங்கள் தவிப்பு எனக்கு புரியுது. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் கிளம்புங்க. நான் இருக்கிற வரைக்கும் பைரவிக்கு எதுவும் ஆகாது. அதுக்கு நான் பொறுப்பு. மீனாட்சியின் கைகளை பற்றி கொண்டு நம்பிக்கையாக சொன்னான் சூர்யா. நான் சொல்கிற எதையுமே நீங்கள் கேட்க போகிறதில்ல. நான் கும்பிடுற கடவுள் எப்போவும் உங்கள் 2 பேர் கூடவும் இருப்பார். ஜாக்கிரதை. பைரவியை கட்டி அணைத்து முத்தமிட்டு கண்கலங்க அங்கிருந்து கிளம்பினார் மீனாட்சி. அன்று இரவு பைரவியின் அறையில். பைரவி, சொன்னால் கேளு, இதெல்லாம் சரியாக வராது. நான் பேசாமல் என்னோட ரூம்லேயே தங்கிக்கிறேனே. பைரவியிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தான் சூர்யா. நீ எவ்வளோ சொன்னாலும் இந்த விஷயத்தில் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது சூர்யா. கனவுல உன் முகம் வந்ததுலேருந்து நான் எவ்வளோ பயந்து போயிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். பேசாமல் போய் படு. பைரவி ஸ்ட்ரிக்டாக சொல்ல வேறு வழியின்றி அங்கிருந்த சோஃபாவில் படுத்து கொண்டான் சூர்யா. பைரவியும் தன்னுடைய பெட்டில் படுத்துக்கொள்ள இருவருக்கும் உறக்கம் வருவதாக தெரியவில்லை. பைரவியின் அருகாமையில் சூர்யா சந்தோஷத்தில் தத்தளித்து கொண்டிருந்தான். அவன் தனக்குத்தானே சிரித்தபடி ஏதோ பேச வாயெடுக்க பைரவியே பேச்சை ஆரம்பித்தாள். ஏன் சூர்யா, இந்த மாயாதேவி யாராக இருக்கும்? எதுக்காக இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த பேரை கேட்டாலே பயந்து நடுங்குறாங்க? பைரவி கேட்டதும் சூர்யாவின் ஒட்டுமொத்த உற்சாகமும் படிந்து போனது. நான் ஒரு ஃபீல்டில் இருந்தால் இவ அதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் எப்படி கேள்வி கேட்குறா பாரு. வாய்க்குள் முணுமுணுத்தான் சூர்யா. என்ன சொன்ன? அதான் கொஞ்ச நேரத்தில் மாயாதேவி வரப்போகிறாளே, அவகிட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கோ. சலிப்பாக சொல்லிவிட்டு திரும்பி படுத்து கொண்டான் சூர்யா.
இப்போ நம்ம என்ன கேட்டுட்டோன்னு இவ்வளோ டென்ஷன் ஆகுறான்? யோசித்தபடியே உறங்கி போனாள் பைரவி. நடு இரவில் எங்கோ ஒரு நாய் ஊளையிட்டு கொண்டிருக்க பைரவியின் அறை கதவு தானாக திறந்தது. கும்மிருட்டில் ஒரு உருவம் மெல்ல பைரவியின் கட்டிலை நோக்கிச் சென்றது. பைரவி தூக்கத்தில் புரண்டு படுக்க அவள் முகத்துக்கு அருகில் நெருங்கிச் சென்றது அந்த உருவம். நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உன்னால் அவனை காப்பாற்ற முடியாது. பைரவியின் காதுக்குள் ஈனசுரத்தில் ஒரு குரல் கேட்டது. சட்டென தூக்கம் கலைந்து எழுந்து அமர்ந்தாள் பைரவி. பதட்டமாக அருகிலிருந்த சோஃபாவை திரும்பி பார்க்க அது காலியாக இருந்தது. அதிர்ச்சியுடன் அறை கதவை நோக்கி பார்த்த பைரவி திகைத்து போனாள். அவள் அறையின் கதவு திறந்திருந்தது.